2026 ஜனவரி மாதம் முதல் நாள் வாக்கு. இன்றைய நாளில் நாம் 3 சிறப்புகளை இறைவனது ஆசிரால் பெற்றிருக்கின்றோம். ஒன்று, ஆங்கில வருடத்தின் முதல் நாள் புத்தாண்டு. அடுத்து 8ஆம் நாள் வந்தபோது பெற்றோர்கள் இயேசுவை தங்களது முறைப்படி அவருக்கான சடங்குகளை செய்து இயேசு என்று பெயரிட்டு அழைத்தார்கள். ஆண்டவருடைய பிறப்பின் 8ஆம் நாள். மேலும் அன்னையாம் திருச்சபை இந்த நாளில் அன்னை மரியா கடவுளின் தாய் என்ற கோட்பாட்டை அகில உலகமெங்கும் கொண்டாட நம்மை அழைக்கிறது. ஆகவே இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் புதிய ஆண்டின் ஆசிரையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து ஆண்டவரது ஆசிரானது ஆரோன் வாயிலாக மக்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்று இறை ஆசிரை நாம் வருடத்தினுடைய முதல் நாளிலேயே பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பையும், இறைவனே நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உடனுரையையும் நாம் உணர்கின்றோம். மேலும் சாதாரண மக்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிறார்கள். பிறந்திருக்கிற பாலநேசுவை கண்டு மகிழ அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் வருகிறார்கள். ஏழை பெற்றோர்களை பார்க்கிறார்கள். தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த பிள்ளையை பார்க்கிறார்கள். எல்லாம் சொன்னவாறே நெகிழ்ந்திருக்கிறது என்று சொல்லி வியப்படுகிறார்கள். இன்று இந்த புதிய ஆண்டை தொடங்குகிற போது கடவுள் உங்களுக்கும் எனக்கும் வியப்பு என்கின்ற ஆசிரை கொடுத்து இன்னும் இறைவனது வழிகளில் நடக்கிற போது உனக்கு வியப்புகள் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அழைக்கிறார். அன்னை மரியாளை இன்றைக்கு நாம் ஆண்டவரின் தாய் என்ற விழா எடுக்கிற போது அவரே நம்மோடு கூட பயணப்பட்டு இறைவனிடமிருந்து அருள்வரங்களை பெற்றுத்தந்து அவரின் பிள்ளைகளாக, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வாழுகிற போது இறையாசிர் நிச்சயம் என்றும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாருங்கள், வாழ்ந்து புதிய ஆண்டை இன்னும் அதிகமான ஆசிருக்குரியதாக மாற்றுவோம். ஆனந்தமாய் வாழ்வோம். இயேசுவே, புதிய ஆண்டிற்காக நன்றி சொல்லுகிற நான் ஒவ்வொரு நாளும் நற்கரத்தினால் வழிநடத்த பெற மன்றாடு. ஆமென்.